ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம vlog தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது செமி கான்க்ரீட் கிரிட்டி ஸ்டோன் டெக்ஸ்சர். செமி கிரிட்னா ரொம்ப பெரிய பெரிய கல்லெலாம் இருக்காது, வெறும் மீடியம் சைஸு 0 சைஸ் மணல் மட்டும்தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் நிறைய பவுடர் இருக்கும். இது வந்து நைட் சூடு க்ரம்லிங் பண்ணி முடிச்சிட்டேன், ஃப்ளோர் க்ரம்லிங். அதுக்கப்புறமா வந்து இது கூட கொஞ்சம் சிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் என்கிட்ட இருக்கிற சிமெண்ட்டே இவ்வளோ தான் இருக்குது. அதையும் காலி பண்ணியாச்சு இன்னியோட. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எங்கன்னா சிமெண்ட் கிடச்சா தான் உண்டு. இப்போ இருக்கிற சிமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையுமே தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் வெறும் சிமெண்ட்டை மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். அந்த சிமெண்ட்டு, மண், இந்த மணல் எல்லாமே, பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது நான் ஃபுல் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் என்ன ஆகும்னா, அந்த சிமெண்ட் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரவும். மணல் ஃபுல்லாக பரவும். அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றினாலும் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் எப்போவுமே சொல்வேன் இல்லைங்களா, க்ரம்லிங் பண்ணுறத விட டுட்டோரியல் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் வந்து இதில் நிறைய பவுடர் இருக்குது, சிமெண்ட் பவுடர் நிறைய இருக்குது. கிரிட்டி சாண்டை விட சிமெண்ட் பவுடர் நிறைய இருக்கிறதுனால இது டுட்டோரியல் பண்ணுறதும் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். நம்ம நார்மலாக வந்து ஷேப்புக்கு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இதில் பவுடர் இருக்கிறதுனால என்னாகும், தண்ணி நம்ம ஊற்ற நிறைய இழுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி. அதே மாதிரி எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னே சொல்லவே முடியாது இதுக்கு. அதுக்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறதுங்காட்டி நமக்கு பாதி டயர்ட் ஆகிடும். அப்புறமா என்ன பண்ணுவேன்னா, சரி என்னால் முடியல, அந்தளவுக்கு பொறுமை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாண்டை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பண்ணுறது ஈஸியாக. இப்போ நார்மலாக நான் வந்து கிரிட்டி நார்மலாக வாட்டர் நிறைய தண்ணி ஊற்றுறேன்னா அதுலேயும் இது வந்து ஈஸியாகிடும். என்னோட ஓல்டு இதில் கான்கிரீட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் வந்து நிறைய பெரிய பெரிய கல்லுங்க வழியில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது தெரியாமல் ஒரு சில இடத்துல சரியாக மிக்ஸ் பண்ணாதான் விட்டுட்டு இருப்பேன் அவசரத்தில். அது சிமெண்ட் என்ன ஆகும்னா அப்படியே கட்டிக்கிட்டே அங்கங்கே நின்றுடும். அதெல்லாம் அந்த பழைய கான்கிரீட் ஸ்டாண்டில் அதில் கல்லில் வந்து அதிகமாக இருக்கும், அந்த பெரிய பெரிய கல்லாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்துகிட்டு வந்து சிமெண்ட் சாண்டு. அதனால இதில் வந்து பெரிய பெரிய கல்லாம் இருக்காது. ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜுக்கு 3 டைம் தான் வந்து இதை நான் க்ரம்லிங்கே பண்ணியிருப்பேன். 3 டைம் தான் வீடியோஸே எடுத்திருப்பேன். அதனால் இதில் வந்து ரொம்ப பெரிய கல்லுக்கள்லாம் சேரலை, மீடியம் சைஸ் தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு க்ரம்லிங் பண்ணும்போது சிமெண்ட்டு மட்டுமே நான் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணவே இதில் எனக்கு நிறைய பவுடர் திக் பேஸ்ட்டு நல்லா கிடச்சிச்சு. அதை மட்டும் தனியாக எடுத்து தான் நான் இந்த டெக்ஸ்சரை உருவாக்கினேன். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து இந்த பூல் க்ரம்லிங் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதனால் இது எக்ஸ்ட்ராவே, அதை நான் சொன்னல, இதில் ஏற்கனவே இதில் தண்ணி நிறைய சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அதனால் தாராளமாக இதில் எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய தண்ணி சேர்ந்துருச்சு. ஆர்வக்கோளாறில் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ கூட இன்னும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதை நான் பிரேக் பண்ணேன்னா ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி தண்ணி மொத்தம் கீழே போக ஆரம்பிச்சிடும். அதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேன். என்ன பண்ணலாம் இது அப்படியே சரி அப்படியே விட்டுடலாமா, ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம க்ரம்லிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்புறம் இது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஷேப் பண்ணி வச்சோம்னா அது ஒரு 2 or 3 days தான் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் தண்ணியில் அப்படியே டைரெக்டாக மண்ணை போட்டுட்டு அப்படியே ட்ரை ஆகட்டும்னு விட்டால் இது வந்து மழையில் நனைஞ்சதுக்கு ஈக்குவலாக இந்த டெக்ஸ்சர் இருக்கும். அதில் வந்து ஈரம் நிறைய இருக்கிறதுனால ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு 5 days மேலேயே ஆகும். அது வரைக்கும் நம்மளால் வந்து வெயிட் பண்ண முடியாது. கூட மழைக்கிட்ட இருந்தும் நம்மளால் காப்பாற்ற முடியாது இந்த டெக்ஸ்சரை, ஏன்னா ஃப்ளோர்லேயே இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், சரின்ட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஷேப் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். லைட்டாக கை வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கை வச்சதுமே அப்படியே உடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்களே பார்ப்பீங்க பாருங்க. நல்லா நைட் டைம் தான், நல்லா சைலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு வீடியோஸு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாத, வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியல. மாற்றி மாற்றி மழை வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் என்னால் கரெக்டான டைமுக்கு வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். லாக் வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது எப்படியும் அந்த தண்ணி இழுக்குன்னு பார்த்தா இழுக்கவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. அழகாக இருக்குது. இந்த சங்க்ஸ் பாருங்கள், அப்படியே தனியாக நிற்கிது, ஒரு குட்டி தீவு மாதிரி நிற்கிது. மற்ற டெக்ஸ்சர் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. எல்லாமே க்ரம்லிங் பண்ண வேண்டியது தான். இது லைட்டாக கத்தியில் கட் பண்ணி பார்த்தேன். அது கட் பண்ணும்போது தெரியுது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கையில் நான் எடுக்கும் போதே அப்படியே உடையுது. தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம ஷேப் என்ன தான் நம்ம கையில் பிடிச்சாலும் வராது. பாருங்கள், நல்லா லிக்விட் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி பவுலில் எடுத்து போட்டு வச்சிடலாம் நம்ம. எனக்கு எப்போவுமே இந்த டெக்ஸ்சர் மட்டும் இப்படி தான் வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் எனக்கு அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நைட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப நேரம் நான் மேலேயே இருக்க முடியாது, ப்ரிப்பேரிங் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் டக்குன்னு எப்படி வேலையை முடிச்சுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பவுலில் எடுத்து எல்லாத்தையுமே எல்லா மணலையும் எடுத்து இதிலே போட்டு வச்சுருவேன். இது என்ன ஆகும்னா, இது அப்படியே செட் ஆகிடும். நைட்டு ஃபுல்லாக அப்படியே செட் ஆகிடும். நைட்டு அப்படியே விட்டுருவேன். காலையிலையும் வெயிலில் நல்லா விட்டுருவேன். வெயில் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுவேன். மறுநாள் வந்து பார்ப்பேன், அந்த சைடில் அந்த பவுலை சுற்றி லைட்டாக வீரல் விட்டுருக்கும். இந்த டெக்ஸ்சருக்கும் பவுலுக்கும் நடுவில், அந்த டப்புக்கும் நடுவில் ஒரு வீரல் இருக்கும். அப்படின்னா அதை நம்ம கவுத்து போட்டோன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு தனியாக கிடச்சிரும். ஒரு ஃபுல் ஷேப்பாக கிடச்சிரும் பெருசாக. அதை வந்து அப்படியே கவுத்து போட்டு நம்ம காய வச்சிடணும். இந்த மாதிரியாக நிறைய டப்பை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், உடச்சி போட்டிருக்கேன். நம்ம அப்படியே தமாலும் எடுத்து கவுத்து போடுறோமா, அது என்ன ஆகும்னா அப்படியே உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் இந்த 2 பவுலும் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. இப்போ அதுவும் உடையிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு 2 பவுல் ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது. இதையே என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். பவுல்லே எல்லாத்தையும் போட முடியாது. அதனால் ஒரு பக்கெட் எடுத்துட்டேன். ஒரு பெயிண்ட் பக்கெட் எடுத்து அந்த பெயிண்ட் பக்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்ணை எது இதில் போட்டு நம்ம ஃபில் பண்ணி வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ணிடணும். நல்ல லிக்விடு பேஸ்ட்டு. கான்க்ரீட்டுன்றது இதுதான்.
சிமெண்ட்டு கலவை மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா வந்து தேவையில்லாத கல்லெலாம் எதுவுமே கிடையாது. டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த பெயிண்ட் பக்கெட்டில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சிட்டோன்னா அது இதெல்லாம் பவுல்லாம் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். ஒரு 1 டேஸ்லேயே ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம வெயிலில் வச்சோன்னா ட்ரை ஆகிடும். இந்த பக்கெட்டில் இருக்கிறதா கொஞ்சம் பெருசாக நமக்கு கிடைக்குமா, பெரிய சங்ஸாக கிடைக்குமா, அதனால் அதுதான் கொஞ்சம் சீக்கிரம் காயாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஒரு கோணிலாச்சும் எடுத்து ஸ்லாப் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அதுவும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக இருக்குது. இது எதனா ஒரு இதுவில் கண்டெய்னரில் ஊற்றி வச்சா தான் அது நிற்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் அதுலேயே பெரிய பக்கெட்லேயே ஊற்றி வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போட்டு வச்சுட்டேன். காயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சேனலில் வேறு எதனா டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக என்னோடய சேனலை பாருங்கள். நான் 2 சேனலில் கான்க்ரீட் ASMRல வந்து கொஞ்சம் வீடியோஸ் எப்போயுமே டெய்லி போடுவேன். தமிழ் ASMR நான் கண்டுக்கிறதே இல்லை. அதனால தான் மெயினாக இப்போது தமிழ் ASMR வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டேன். தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பிடிச்சவங்க, தமிழ் ASMR பிடிச்சவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னோடய சுச்சுவேஷன்றது கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நான் வீடியோஸ் போட்டேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னா, எனக்கு கிளைமேட்டு நல்லா இருந்துச்சுன்னா திடீர்னு நான் லைவும் போடுவேன். எனக்கு திடீர்னு தோணுது லைவ் போடணும்னு சொல்லிவிட்டு, அதுக்காக தான் நான் திடீர்னு லைவுக்கு போயிடுறேன். ஆனால் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக எப்படி அதை வந்து பண்ணணுன்றது இன்னும் எனக்கு கிளியராக தெரியல. லைவை பற்றி ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கெட் ஃபுல்லாக தான் இப்போ நம்ம இந்த டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வைக்க போகிறோம். போட்டு வச்சுட்டோன்னா இப்போ மெயினாக இதில் போட்டு வைக்கிறது எப்படி போட்டு வச்சிட்டோன்னா அவ்வளோ ப்ளேஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ஆகிடும். ஃப்ளோர் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதுதான் மெயின் ரீசனே. அப்படியே விட்டால் ட்ரை ஆகும். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு க்ரம்லிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும்னு தெரியாது. ஆனால் இதில் இந்த மாதிரி பக்கெட்டில் பவுல்லலாம் போட்டு வச்சா அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நம்ம க்ரம்லிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல சவுண்டு கிடைக்கும். ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் டெக்ஸ்சர். அதுதான் மெயின் ரீசனே. இருக்கிறதுல எனக்கு இந்த டுட்டோரியல் தான் ரொம்ப 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 ஈஸி. ஷேப் பண்ணுறத விட நார்மலாக நம்ம கையில் சங்க்ஸ் பண்ணுறது, பால்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேஸ்ட்டு எடுத்து ஃபுல்லாக டப்பில் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ்ஸு. அவசரத்துக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆனால் டுட்டோரியலும் பண்ணணும், டைமும் நமக்கு சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று, நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து டப்புலாம் இருக்கணும். அதுதான், டப்பு இருக்கணும், எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கணும். இருந்துச்சுன்னா இது நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே போட்டு போயிடுறேன்னா சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் அதெல்லாம் என்ன ஆகுது, வெயிலில் அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் இருந்து மக்கி உடஞ்சி போயிடுது சீக்கிரமாக. கரெக்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சரி இதுக்குன்னு வேறு தேட முடியல. இதில் கொஞ்சம் இடம் இருக்குது இந்த ரெட் கலர் பவுலில், இதில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையுமே இது உள்ளே போட்டு வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக ரவுண்ட் ஷேப் ஸ்லாப் பண்ணலான்னு நினச்சேன் நான். ஆனால் வேறு வழி இல்லை, வேறு டப்பு இல்லாததுனால இதிலே போடுறதா இருக்குது. இது கொஞ்சம் வந்து பெரிய சங்க்ஸ் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும், பவுல் சங்க்ஸ் மாதிரி தான் கிடைக்கும். அதுலேயும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் அதுலேயும் கொஞ்சம் போட்டு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.